Hi, I'm Dr. Golda Rahul, consultant dermatologist. So today's topic is about acne. So the acne வந்து எந்தெந்த ஏஜஸ்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா நியூனேட்டல் acne வரும் நியூபார்ன் பேபிஸ்க்கு. அதுக்கப்புறமேல ஹார்மோனல் acne வந்து உங்களுக்கு அந்த பியூபர்டல் சேஞ்சஸ்ல ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால வரும் அடலசன்ட் acne and adult acne. So acne types பாத்தீங்கன்னா வந்து black heads வரும், white heads வரும். அதெல்லாம் தான் காமிடோன்ஸ் நம்ம சொல்றது. That is comedonal acne. Sometimes வந்து பஸ் வச்சு இருக்கும், அது பேர் பஸ்டுலர் ஆக்னி. சில சமயம் பஸ் எதுவும் இல்லாம வெறுமனா ஒரு ஸ்கின் மாதிரி ரெய்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் பாப்புலர் டைப் ஆஃப் ஆக்னி. சில சமயம் ரொம்ப பெருசா கண்டா இருக்கும், அது பேரு நாடுலோசிஸ்டிக் ஆக்னி. சோ இந்த ஆக்னி மேப்பிங்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா எதனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஃபோர்ஹெட்ல நெத்தியில நிறைய ஆக்னி வருது, பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா நம்மளுக்கு டாண்ட்ரஃப்னால வர சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜா லைன்ல ஆக்னி வருதுன்னா கண்டிப்பா ஹார்மோன் இஷ்யூஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வந்து நோஸ் சுத்தி வருது அப்படின்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்லுவோம். சீக்ஸ்ல நோஸ்ல ரொம்ப வந்து உங்களுக்கு சீக்ஸ் பிங்க் ஆகுது அல்லது வந்து கொஞ்சம் ஸ்கேலிங்கா இருக்கு அப்படிங்கும் போது ரொசேஷியா அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுல எந்த டைப் ஆஃப் ஆக்னி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. பிகாஸ் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆக்னியுமே வந்து கியூர் பண்ணாது. ஸோ நமக்கு இப்பதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ ஆக்னி வருது, இந்த டீனேஜ்ல வருது அப்படிங்கும் போது ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணாம ஸ்டார்டிங்லேயே உங்களோட டாக்டர் போய் பார்த்து அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷனை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் வேர்ஸ் ஆகாம பாத்துக்கலாம். டேக் கேர்.